அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காலியிடங்கள் இருக்கும், அதே மாதிரி எந்த அளவுக்கு மார்க் வாங்கினா நமக்கு வேலை உறுதியாகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்மளோட பிடி/பிஆர்டி எக்ஸாம் பற்றியான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ நம்ம எக்ஸாமு நவம்பரில் நடக்கும். ஸோ 3 மாதம்தான் இருக்கும். அந்த 3 மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். ஸோ கிடைக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இந்த 3 மாதத்தில் படித்து நம்ம பாஸ் பண்ண முடியுமா, நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் தன்னம்பிக்கையோடு கண்டிப்பாக எனக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற மனசில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு வேலை உறுதியாகும். ஸோ இந்த 3 மந்தில் ஷார்ட் பீரியடில் என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற 2 மனசில் படிச்சுட்டு இருக்காதீங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக அரசு வேலை வாங்க முடியும். நம்மளோட எக்ஸாமுக்கான காலி இடங்கள், அதாவது வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2000க்கு மேலே தான் இருக்கும். அந்த 2000க்கு கீழே வேக்கன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 2000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் நீங்கள் ஒருத்தராக செலக்ட் ஆகிற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் அங்கே இருக்கணும். வேக்கன்சி அதிகமாக எந்த சப்ஜெக்ட்டுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேக்ஸ் எடுத்துக்கலாம். அது ஒரு 400+ வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தமிழில் ஒரு 300+ வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எடுத்துட்டோன்னா அது ஒரு 250+ வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மித்த சப்ஜெக்ட் எல்லாமே 150 to 200 வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000க்கு மேலே தான் வேக்கன்சி இருக்கும். இப்போது உங்களோட ஃபோக்கஸ் வேக்கன்சி மேலே இருக்கக்கூடாது. ஸோ நாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நமக்கு அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஸோ தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அதில் நான் ஒருத்தனாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும், வெற்றியும் பெற்றுத்தரும். அடுத்ததாக எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வேலை உறுதியாகும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இந்த பிடி/பிஆர்டிஏ இந்த எக்ஸாம் நியமன தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். டெட் பேப்பர்னு பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இது எழுத முடியும். ஸோ இதில் நம்மளோட சப்ஜெக்டை மட்டும்தான் கொஸ்டின் வரும். ஸோ அப்போது காம்படிஷன் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிஜிடிஆர்பி எடுத்துட்டோன்னா அதில் எஜுகேஷன் படிக்கணும், அது கூட சப்ஜெக்டும் படிக்கணும். ஸோ அப்போது எஜுகேஷன் அப்படிங்கிறது இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செலெக்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே நம்மளோட சப்ஜெக்டை மட்டும்தான் 150 மார்க் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சப்ஜெக்டில் நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக மார்க் வாங்குகிறோமோ அதுதான் நம்மளோட வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். ஸோ அப்போ மார்ஜினாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு மார்க் எடுத்தால் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட சப்ஜெக்டில் 120 மார்க்குக்கு கீழே வாங்காமல், அதாவது 120 மார்க்குக்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஷுவராக உங்களோட செலெக்ஷன் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுவே 120 மார்க்குக்கு கீழே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளார ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்துலேயே இருப்போம். ஒரு வேலை கிடைச்சிதுன்னா அது சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது 1 மார்க்கில் போச்சே 2 மார்க்கில் போச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போது அந்த ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ குறையாமல் 120க்கு குறையாமல் நீங்கள் மார்க் வாங்கியிருக்கணும். இல்லை அதுக்கு மேலே மார்க் வாங்கினா அப்படிங்கிறது உங்களோட அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். சில சப்ஜெக்டில் 110 மார்க்குக்கு
வேலை கிடைக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த 110 மார்க் அல்லது 100 மார்க் அப்படின்னு போகும்போது சில சப்ஜெக்ட் வந்து கம்யூனிட்டி டர்னுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்மளோட எய்ம் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கம்யூனிட்டி கேட்டகரியில் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஜென்ரல் டர்னில் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போது ஜென்ரல் டர்ன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மளோட மார்க் வந்து ஹையாக இருக்கணும். அது வந்து 120 ப்ளஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது ஜென்ரல் டர்னில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட எய்ம் எல்லாம் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் டர்னில் தான் இருக்கணும், தவிர கம்யூனிட்டி கேட்டகரியில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ ஜென்ரல் டர்னில் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன், ரிவிஷன் எல்லாமே சரியாக செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜென்ரல் டர்னில் வர முடியும். நம்மளோட எக்ஸாமில் 120 மார்க் வாங்கினா போதுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு செக் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நாம் 20 மார்க்குக்கு மேலே வாங்கினா மட்டும்தான் நம்மளோட மெயின் சப்ஜெக்டை பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நாம் மெயின் சப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலும் சரி, நமக்கு 140 மார்க்குக்கு மேலே வந்தாலும் சரி, நாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 20 மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ அப்போது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவோமோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போது எந்த பாடத்துலேருந்து நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 9th 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த தமிழ் புக்கை வந்து நீங்கள் தரோவாக படித்து வச்சிங்கன்னா போது உங்களால் வந்து 30+ மேலே மார்க் வாங்க முடியும். ஸோ அதை நீங்கள் உங்கள் சப்ஜெக்டோட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி கவலை இருக்காது. அதே போல் மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஆகஸ்ட் வந்து பிகினிங்கில் இருக்கோம். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே வரணும். இந்த 3 மாதத்தில் உங்களால் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, நீங்கள் சில விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும். ஸோ அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக மாறுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன், ரிவிஷன் அதெல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.